உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ட்ரிங்க்ஸோடைய ஒரு ஒரு 50% ட்ரிங்க்ஸ்க்கு அடிமையாகிற மாதிரி சூழ்நிலையை உருவாயிருச்சு. இப்போ குடிக்கிறவங்களும் அந்த காலத்தில் குடிக்கிறவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா 1-2 எண்ணலாம். இப்போ குடிக்காத எண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டு வருது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை குடித்தா தான் ஒரு இதாக கெத்துன்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க விளையாட்டுத்தனமா ஆரம்பிக்கிறது என்ன ஆகுதுன்னா, ஆல்கால் உள்ளே போக 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 ஆல்காலுக்கு நம்ம அடிமையாகிறோம். இப்போ ஆல்கால் சொல்கிற வேலையை நம்ம மூளை செய்கிற மாதிரி வந்துடும். இப்போ நிறைய பேர் குடிச்சிட்டு அவங்களால நிப்பாட்ட முடியல. என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா, குடிச்சிட்டாங்கன்னா சரியான முறையில் சாப்பாடு, போக்குவரத்து, மரியாதை, குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே இழக்கிறாங்க. ஏன்னா அவங்க குடிச்சிட்ட பிறகு என்ன தெரியுது, அவங்களுக்கு நல்லதும் தெரில, கெட்டதும் தெரில. அவங்கள்ட்ட பேசுகிற வார்த்தைகள் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகமே இருக்காது. அப்போ அந்த குடிக்கிறனால அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. 2வது உடம்பு ரீதியில் பாதிப்பு உருவாக்குறாங்க. 2வது அவங்க வருமானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுறாங்க. அவங்க எல்லா விஷயத்துலையுமே அவங்க பாதிப்பு உருவாக்குது. மன ரீதியாக அவங்க ஒரு சைக்காட்ரி பேஷண்ட் ஆகிறாங்க. இப்போ குடிக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா மனக்கவலை, ஒரு தொழில் நஷ்டம். இப்போ ஒரு நாளைக்கு போய் ஏதோ மறக்கிறதுக்காக செய்கிற வேலை அவங்க கண்டினியூ ஆகிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, உடம்பு ரத்தத்தில் ஆல்கால் கலந்துருது. ஆல்கால் கலந்துன்னு உடனே நிப்பாட்ட முடியல சூழ்நிலை. இப்போ அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கே போனால் கூட உடனே நிப்பாட்ட முடியல. இப்போ நம்ம சித்தா மருந்தில் என்ன பண்ணோம்னா, லிவருக்காக டானிக் கொடுப்போம், அந்த ஃப்ளட்ஃபுருக்காக டானிக் கொடுப்போம். அப்போ எதனால் குடிக்கிறேன்னா, அவங்களுக்கு நைட்டில் தூக்கம் வரல, எனக்கு மனக்குழப்பமாக இருக்குது, அதுக்கு ஒரு மருந்து பாலில் குடிக்கிற மாதிரி கொடுப்போம். அப்போ கேப்சல் இப்போ பார்த்திங்கன்னா ஆல்காப்ரின்னு ஒரு பவுடர் போடுறோம், அதை குடிக்காக போடுறோம். இது ஒரு 13 இன்க்ரீடியன்ஸு பார்த்தீங்கன்னா, இது பூராமே பிளட் ஃபியூரி தான். அதாவது இதை சேர்ந்துருக்க மருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளட் ஃபியூரி தான், கேப்சல் ஃப்ளட் ஃபியூரி தான் ஆகுது. அப்போ இதை சாப்பிடணும், படிப்படியாக சாப்பிடணும்ல. அவங்க தெரிஞ்சும் கொடுக்கலாம், தெரியாமல் கொடுக்கலாம். 2 கேப்சல் டெய்லி 2 கேப்சல் காலைல வெறுவத்தில் கொடுத்தாலே போதும். காலைல நைட்டு 2 கேப்சல் கொடுத்தா போதும். அவங்க 15 நாளைக்கு ஒரு 1000 ரூபா தான் இது மருந்து. இப்போ துணை மருந்து கொடுத்தா ஒரு 500 1000 சேர்த்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ 15 நாள் மருந்து 2000 ரூபாய்க்குள்ளே வரும். துணை மருந்து ஏன் கொடுக்கணும்னு சொன்னால், அவங்க குடிச்சிட்டு அந்த லிவருடைய தாக்கம் எல்லாமே அவங்களுக்கு டேமேஜ் கண்டிஷனில் இருக்கும். சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக செரிமானம் ஆகாது, நல்ல தூக்கம் இருக்காது, மன அழுத்தம் இருக்கும். இப்போ அதுக்காக அந்த மருந்து சேர்த்து தான் 1000 ரூபா வரும். ரொம்ப வராது, 1000 ரூபாய்க்குள்ள வரும். ஒரு மாதம் 15 நாளைக்கு 2000 ரூபாய்க்குள்ள வரும். இப்போ ஒரு 3 மாதம் தொடர்ந்து எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அதில் 50% மாற்றம் ஃபுல்லாக மாட்டிடுவாங்க. அப்போ பிளட் ஃபியூரி ஆக என்ன ஆகும், அந்த குடியிலேருந்து அவங்களே விட்டுருவாங்க. ஏன்னா அப்படித்தான் பண்ண. இப்போ நீங்கள் கொடுத்தீங்க இன்றைக்கே முடியும், இன்றைக்கே மாறிக்கிறான்னா அதெல்லாம் நடைமுறைக்கு ஏற்றக்கூடிய விஷயம் கிடையாது. ஏதோ அவங்க அப்பப்போ குடிக்கிறவங்கன்னா மறந்துட முடியும். ரெகுலராக குடிச்சிட்டவங்கனால கண்டிப்பாக இருக்க முடியாது. சில பேர் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனை கூட போய் குடிச்சு வரானா அந்த மூளை அவனை சொல்லும் அந்த நேரத்தில். ஏன்னா நீங்கள் எது பண்ணாலும் பார்த்தாங்க, நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குடிக்க. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தோம், ஏதோ அவங்க கொடுக்க காசில் அவங்க அப்பா கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்பாவே வெட்டி கொண்டுட்டாங்க. அது டிவியில் பார்த்து ரொம்ப வருத்தமாச்சு. அந்த குடியோட தாக்கம் பாருங்கள். அந்த கோபத்தில் அவன் என்ன செய்கிறான்னு அவனுக்கே தெரியல. சொந்த தகப்பனவே வெட்டி கொள்கிற அளவுக்கு அவனுடைய மன அழுத்தம் போதுன்னா அப்போ எந்த அளவுக்கு சைக்காட்டே ஆகிட்டாங்க. அப்போ அவன் மனிதத்தன்மை இல்லாமல் அளவுக்கு சூழ்நிலை உருவாகுதுன்னா காரணம் ஆல்கஹால் உடம்புல அதை இருக்கிறனால அவன் மூளை சொல்லுது குடி. அப்போ அதுக்கு எழுது தடையாக இருந்தாலும் அவனுக்கு அந்த நேரத்தில் தெரியல. எல்லாரையும் சொல்ல வரல, அதில் 110% இப்படி சைக்காட்டே ஆகிக்கிறாங்க. சைக்கோ மாதிரி ஆகிடுறாங்க. ஏதோ பேசிக்கிட்டு இருக்க சூழ்நிலையை உருவாக்குறாங்க. வீட்டில் குடும்பத்தில் நிம்மதி போயிடுது. இப்போ ஒரு குடும்பத்தில் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் வருமானங்கள் பார்க்குறது, அதாவது மேல் மக்களை சொல்லலை, நடுத்தர கீழ் மக்கள்னால் வருமானம் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. அவங்க வரையிலே ஒரு அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி பண்ண போகல. அவங்களுடைய எக்கனாமியை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா 200 ரூபா செலவச்சா கூட மாதம் 10,000 ரூபா. அந்த 10,000 ரூபா அந்த குடும்பம் நல்லபடியாக வாழும். இப்போ இதை பார்த்துட்டு ஒரே ஒருத்தர் ரிமூவ் ஆனால் கூட அதோட நன்மை இந்த வீடியோ போட்டவங்களுக்கும் அதை பார்த்தவங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். அதனால் குடினால் அழிகிறத, அது குடும்பம் அழிகிறது, அதாவது போதை வசத்தினால, இப்போ எந்த மருந்துனால, அதாவது அவங்க மைண்டை வேறு மாதிரி கொண்டு போகிறத நம்ம சரி பண்ணதுக்கு மருந்து இருக்குது. ஆனால் மன ரீதியாகவும் சரி பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது. ஏன்னா அவங்க தூங்கலையா தூங்க வைக்கலாம், மன நிம்மதியாக இல்லையா தூங்கணும். ஆனால் 2வது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், குடிக்கிறவங்களுக்கு அவங்கள்ட்ட ஒரு கோபம் இருக்கும். அந்த இதை வீட்டில் இருக்கவங்க அவங்கள பக்குவமாக நடத்திக்கணும். எனி டைமு அவங்களுக்கு எதிர்ப்பாகவே பேசிகிட்டு இருந்தால் அவங்க திருந்த வாய்ப்பு ரொம்ப குறைவு. இது சைக்காட்டியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களோட அன்பாகவே பேசி தான் கொண்டாட முடியும். அப்போ அன்பில் பேசும்போல அவங்க கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ நீங்கள் திட்டுறது வைகிறது அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டே தண்ணி அடிப்பாங்க போய். அப்போ அதுலேருந்து ரிலீஃப் ஆக மாட்டாங்க. அப்போ அவங்கள புரியிற வைக்கிற மாதிரி கொண்டாந்துட்டு மருந்தில் கொடுக்கும்போல அவங்கலேருந்து முழுமையாக விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அந்த குடிப்பழக்கம் இளைஞர்கள் பெரியவர் வரை எல்லாருமே குடிப்பழக்கத்துக்கு நிறைய அடிமையாகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதனால ஒரு பல பிரச்சனைகள்
பல அதாவது கொள்ளை வீட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வருது. அதனால் வந்து குடிப்பழக்கம் விடுபடுறதுக்கு நாங்கள் மருந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதிலேருந்து வாங்கி அவங்க பயன்பெறுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நமது கீழிண்டி சித்தா ஆயுர்வேத கம்பெனிலேருந்து நம்ம ஏகப்பட்ட மருந்து தயார் பண்ணுறோம். எல்லா மருந்துகளை பற்றி தயார் பண்ணுறோம். அந்த வியாதிக்கு என்னென்ன மருந்துகள்னு எல்லாமே அவங்களுக்கு விளக்கமாக சொன்னோம். சுத்தி முறையில் செஞ்சு அது எல்லாமே ஒரு நார்மலான விலைக்கு விற்கிற மாதிரி தான் எல்லா மருந்துமே தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது நம்மகிட்ட. இப்போ மூலிகை பொடினா எல்லா 120 ஐட்டம் இருக்குன்னா 120 ஐட்டம் மூலிகை பொடியும் பாக்கெட்டில் போட்டு 50 கிராம் பாக்கெட் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கேப்சல்னால் எல்லா சிங்கிள் இருக்குது, கேப்சல் இருக்குது, காம்பினேஷன் இருக்குது, கேப்சல் இருக்குது, சிறப்பு ஐட்டங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைத்து அதாவது ஒரு நாட்டு மருந்து கடை இல்லை சித்தா ஆயுர்வேத கடைக்காரங்க வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தேவையான பண்ணால் கலைச்சிக்காய் மிளகு சேர்ந்து அது மாதிரி எல்லா மருந்தும் நம்ம வச்சுருக்கோம். அது மாதிரி நீங்கள் வந்து தேவைப்படுறவங்க டாக்டர்ஸு பிஏஎம்எஸ்ஸு பிஎஸ்எம்எஸ்ஸு வைத்தியருங்க அவங்க அனைத்து பேருக்குமே நம்ம மருந்து நம்ம கம்பெனியில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா டாக்டர்ஸு மருத்துவர்களும் எங்களுக்கு கம்பெனிக்கு கொஞ்சம் ஆதரவுடன் தாழ்மையும் மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி மருந்துகள் எல்லாமே சுத்தி முறையெல்லாம் நம்ம கரெக்டாக செஞ்சு தான் கொடுப்போம். உங்களுக்கு தேவையான அனைத்து மூலிகளுமே எங்களுக்கு கிடைக்கும். கிலோ கணக்கில் பவுடர் கேட்டாலும் கொடுப்போம். இந்த வீடியோ பார்க்குற அனைத்துவருமே இந்த மருந்துகள் எது தேவைப்பட்டாலும் உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு. அதை நேரடியாக சொல்லும்போது அவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணால் எங்களுடைய கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, அவங்க மூலிமா உங்களை வந்து ஜாயின் பண்ணி உங்களை பார்க்க சொல்லுவோம். இது இருந்தாலும் நீங்கள் இது வேணால் பார்த்துட்டு எங்கே வேணாலும் மருந்து அனுப்பி வைப்போம். நன்றி, வணக்கம்.